ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான ஒரு ஆரஞ்சு புட்டிங்கும் மில்க் புட்டிங்கும் ரெண்டும் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்ல பெரிய ஆரஞ்சு 3 ஆரஞ்சு பழம் எடுத்து அதை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு டூட்டி ஃப்ரூட்டி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பார்த்தீங்கன்னா 1 கப்பு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு. இதுக்கு தேவையான அளவு பால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கப்புக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் 2 கப்பு அளந்து எடுத்திருக்கேன். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த இருக்கிற எல்லா பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 பழத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டேன். இதில் அந்தளவுக்கு சீட்ஸ் இல்லை, அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே மாற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்துட்டேன். நான் அரைச்சி ஒரு ஜல்லடை வச்சு அதில் நல்லா வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த புட்டிங்க்கு நம்ம இந்த ஜூஸ் தான் தேவை. அந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மில்க் புட்டிங் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு பால் எடுத்திருந்தேன். அதை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சி நான் ஆற வச்சுருந்த பால் தான் இது, அதனால் நான் அதை ஊற்றிக்கிறேன். இப்போ 2 கப் பாலை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த பால்லே போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நல்லா கரைச்சிட்டு தான் நம்ம அடுப்பில் சேர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கட்டி எதுவும் இல்லாத நல்லா நீட்டாக கரைச்சிக்கோங்க. சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக அது கரையிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். இப்போ கரைச்சதை லைட்டாக அடியில் கார்ன்ஃப்ளவர் மாவு தங்கி இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே கலக்கிட்டு நம்ம இதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை. இப்போ பாருங்கள், நான் அதை மாற்றிட்டேன். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அது கட்டியானதும் நம்ம கொஞ்சம் ஸ்டவ் மீடியமாக வச்சு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கைவிடாத கிளறிட்டுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கைவிடாத நல்லா அது கட்டிப்படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க. நம்ம பாலை திக்காக ஊற்றுறதுனால இந்த மில்க் புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் தண்ணி இல்லாத காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கட்டி ஆகிடுச்சு. புட்டிங்க்கு இந்த அளவுக்கு இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் அடியில் அந்த டூட்டி ஃப்ரூட்டியை நான் போட்டுக்கிறேன். இது மாதிரி நம்ம போடும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மாற்றிக்கலாம். நான் 2 புட்டிங்கும் ஒரே பாத்திரத்தில் தான் சேர்க்க போகிறேன். ஆனால் தனித்தனியாக நம்மளுக்கு 2 புட்டிங்குமே கிடைக்கும். பாருங்கள், இதில் நான் ஊற்றி நல்லா டேப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறி இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த ஆரஞ்சு புட்டிங்கை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் அதே பவுலில் தான் நான் மாற்றிருக்கேன். பால் எந்த அளவுக்கு நான் எடுத்தனோ அதே அளவு தான் இந்த ஆரஞ்சு ஜூஸை நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அதை ஊற்றிட்டேன். நம்ம எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேச்சுரலாக இருக்கிற கலரை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் அதில் மாற்றிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா
கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ஒரு சில ஆரஞ்சு பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். என்னுடைய பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் போடுறேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம பாலுக்கு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு தான் நான் வந்து ஆரஞ்சு புட்டிங்க்கும் நான் போடுறேன். இதை வந்து நல்லா கட்டிங்க இல்லாத அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் மாற்றிக்கோங்க. மாற்றி நல்லா அது நல்லா கெட்டியானதும் அந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம அதிலே போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு ஜூஸாக செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக புட்டிங் செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மில்க் புட்டிங் பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நான் வெளியிலே தான் வச்சிட்ருந்தேன். இந்த அளவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து அந்த ஆரஞ்சு புட்டிங்கை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு புட்டிங்கை நான் போட்டுட்டேன் அது மேலேயே. இப்போ அதை நல்லா ஊற்றி நல்லா டேப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதையும் நான் வந்து ஒரு 1/2 hour நல்லா ஆற வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நான் ஆற வச்சேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். நான் மேலே போட்ட ஆரஞ்சு புட்டிங் எப்படி தனியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட அந்த மில்கில் வந்து அது கலங்கலை. பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அடியில் போட்ட மில்க் புட்டிங்கு இப்போ இங்கே ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாத நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு மில்க் புட்டிங் ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ரெண்டுமே ஒரே பாத்திரத்தில் தான் நான் ஊற்றினேன். தனித்தனியாக நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்சு புட்டிங்கு அதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஸ்வீட் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான மில்க் புட்டிங்கும் ஹெல்த்தியான ஆரஞ்சு புட்டிங்கும்.